கிளிப்புலதான் முதலாளின்னு எல்லாரும் முறுக்கிட்டு தெரியாதுங்கடா. உங்களுக்கு கணக்கு வழக்கு பாக்குற முதலாளியே நான் தான். ஒழுங்கா வேலையை இது பாக்க. கிளிப்பிளிக்கு தெரியுமா? ராக்கம்மா என்னையா? இங்க வாத்தா, வாடியன் செல்லம். இந்தா இதை அப்படியே குனிஞ்சு வளைஞ்சு மாட்டுக்கு போடு. என்ன சொன்ன? அட குனிஞ்சு வளைஞ்சு போடுமா, அப்பதான் மாடு மூடா பால் கறக்கும்னு. இது என் புருஷனுக்கு தெரிஞ்சது உன் முக்கா டவுசர் கிழிஞ்சிரும். போயா. அட எப்பயுமே ஜீவராசி மேல அன்பு செலுத்த பாருங்க, அப்பதான் ஆயுசு கூடும். எல்லாத்தையும் தப்பா எடுத்துக்கிறது. பெரிய ஒபாமாட்ட பேசுறாரு, வேலையை பாடுறான். 2 கால்ல நின்னாலே உனக்கு பேலன்ஸ் இருக்காது, இதுல ஒத்த கால்ல நில்லு. தம்பி பாதி என்ன 2H ஸ்கிரேப்பாட்டுன்னு ஒண்ணு விக்கிறாங்க, அதை வாங்கி குறியா. எது உருளுது எது நடக்குதுன்னு தெரியவே மாட்டேங்குது. நான் வளர்ந்துட்டேனே மம்மி நீ ஆயுசுக்கும் சொல்ல முடியாது. இப்ப என்ன? ஐயா தேனினா பல மலர்களை தாண்டி தான் வரணும். நீ தேனி இல்ல வண்டு. அடி குண்டு சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் எப்ப பாரு சேச்சி கூடயே சுத்துற. ஓ மாதா எங்கள் குலமாதா குலங்காக்கும் கோமாதா. நமிதா முதலாளி பாட்டை கேட்டு மூடாயிட்டீங்க. ஐயோ அம்மா, துதிய மாத்தி பாடிட்டேடா. கரெக்டான டூல்ல பாடுறதுக்கு நான் என்ன பி சுசீலாவா இல்ல இளையராஜாவா? அல்லையில முட்டிப்பிட்டியே. நான் சேச்சியோட பேசுவேன் பழகுவேன், ஆனா ஓ மேலதான் அன்பு செலுத்துவேன். இருக்கு எனக்கு ஒரு உம்மா கொடு. டேய் அங்க என்னடா நீ பண்ற? சும்மா சும்மா நீங்க வாடா. ஏய் நீ உட்கார்ந்து நல்லா தவுட்ட கரமா, நீ வாடா. ஏண்டா சப்பானி மாதிரி நான் விழுந்து சரிஞ்சு போய் கிடக்குறேன், அங்க என்னடா உனக்கு சாப்பாடு? என்ன சேச்சி ஓதுல மட்டும் கறவை கம்மியா இருக்கு? தீவனம் சரியா போட்டா. அட ப்பு, தீவனம் உனக்கா மாட்டுக்கா? எனக்கு எதுக்கு நிங்களிடத்தில் கேட்கணும்? அப்படின்னா இப்ப இந்த கறவை கூடுதல் வேணும் அல்ல? ஆமா. சிங்கக்குட்டா அந்த கரை. டேய் 2 பேர் இருக்கும் போது அவனை மட்டும் நீ எதுக்கு கூப்பிடுற? முதலாளிங்கிற பயம். செத்த கிளிக்கிட்ட ஜோசியம் பார்த்து எந்த பிரயோஜனம்? மட்டமா பேசிவிட்டாளே. நான் குடியேத்தும் போது பாத்துட்டாளோ? முதலாளி தானாமா குடியேத்துவீங்க. டேய் எங்க ஊர்ல டவுசர் போடுறாண்டா குடியேத்துறதுன்னு சொல்லுவாங்க, அத நீ தப்பா நினைச்சுக்கிறாடா. இப்ப நான் எந்த செய்யணும்? நீ ஒண்ணு செய்ய வேணா, இவன் பேச்சிலே உனக்கு சந்தா கட்டி விடுவேன். இவன்ட்ட ஜாக்கிரதையாரு. நீ போ, நீ வாடா. ஐயா பால் ஊத்துங்கய்யா. போய் மேலே பாரியா. டேய் என்னடா அலப்பற குடுக்குற? ஐயா ஐயா என் குழந்தைக்கு ரொம்ப பசிக்குதுங்க, கொஞ்சம் பால் ஊத்த சொல்லுங்கய்யா. எங்கடா உன் குழந்தை? ஐயா ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து பசி கறக்கத்துல தூங்குதுங்கய்யா. தூங்குதா? ஃபர்ஸ்ட் எழுப்புடா. ஏண்டா உன் புள்ள எழுப்புனா கத்துமா, கத்தட்டு பாப்போம். என்னடா ஐயா சிங்கா? என் புள்ள கத்தாதுங்கய்யா, எந்திரிச்சா விரட்டி விரட்டி கொப்போம். ஐயோ சின்னச்சிடா போய் டியூட்டியை பாரு. நைனா நாகு ஐயா கிட்ட எவ்வளவோ பால் கேட்டு கெஞ்சி பார்த்தேன், ஒரு சொட்டு பால் கூட தரல. நீயா வகுத்துக்கு குடிச்சிட்டு ஐயா ஒரு போடு போட்டுட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து சேர்ந்துடுற, ஓகேவா? ஓடியாடுடா. அக்கி பயவலே. தள்ளி விட்டு போறாயிலே. ஐயோ நாராசா ஏறத. சிங்க போட்டியா. சிங்கக்குட்டன் என்ன இருக்கே அணைச்சுக்கோ. அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? முதலாளி எனக்கு பாம்புனாலே பயம், அதான் சேச்சியை கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன். ஏண்டா 100 மாடு நிக்குது, 50 கல்லு தூணி நிக்குது, அதை நான் விட்டுட்டு சேச்சி ஏண்டா கட்டி பிடிக்கிற? முதலாளி இதான் டைமிங். ஏண்டாயே சரியில்லையா? ஐயா நீ யாரு பெத்த பிள்ளையோ, என் பிள்ளை வயால சாவணும்னு எழுதி வச்சிருக்கு. சீக்கிரமா ஒரு போடு போட்டுட்டு வந்து சேரு. டாடா. இங்க பாரு, ஏதோ புள்ளைய பள்ளிக்கூடத்துல விட்டு போறது மாதிரியே டாட்டா சொல்லிட்டு போற மாதிரி சொங்கி முதலாளி காப்பாத்துடா. நான் போகட்டே. கதிரே மெயின் பாயிண்ட்ல வந்து நிக்குது, காப்பாத்து. புல் பசியில இருக்கு, போற்ற போது கத்தாதுல. இருக்கு முதலாளி. முதலாளி முதலாளி அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. நாதன் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. என் முதலாளி நெஞ்சு மேல நிக்கிறியே ஏன் பாம்பே? என்ன டீட்டிலடா சொல்ல போகுது? முதல்ல அதை தூக்கி போட்டு என்னை காப்பாத்துப்பா. காப்பாத்து சொன்னா கச்சேரி வைக்கிறேன் பாரு. பாம்பே போடு பாம்பு. முதலாளி பாம்பு போயிடுச்சு. அது சும்மா போல, ஒரு போடு போட்டுட்டேன் போயிருக்கு. ஐயோ எப்போ? நீ பொன்னாமலி ராகத்தை கண்ணை மூடிக்கிட்டு தப்பா பண்ணில அப்பத்தே. அட விடுங்க முதலாளி, நான் உங்களை பாத்துக்கிறேன். இப்படி என்ன சொல்லி சொல்லிதான் நான் மட்டமல்லாக்க படுக்க போட்டியே. டேய் இருக்கிறது ஒரு அரப்பாடி வண்டி, அதுக்கு என்னடா அவளை பில்டப்பு? தூக்குட அரமண்டையா. சேம் எவெட்டுடா, அப்படியே கொண்டு போய் சேர்த்துருங்கடா. வண்டி சீக்கிரம் டாக்டர் இல்ல ஆஸ்பத்திரி கிளிப்பிலே கூட்டி போ. ஹேப்பி ஜர்னி. இனிமேல் கிளிப்பில உசுரோட வரவே மாட்டான். நான் நினைச்ச மாதிரியே இந்த பண்ணை எனக்கு தான். எனக்கு வந்துருச்சு.
என்னடா சத்தத்தையே காணோம்? இருடா பாக்குறேன். சிந்தாமணி, ஐயோ என்னண்ணே கரண்ட் வச்சு கொண்டு போட்டீங்களா? போலீஸ் கிளீஸ் வந்து உங்களை பிடிச்சுக்க போதுனே. டேய் எனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. டேய் முதல்ல உசு இருக்கான்னு பாருங்கண்ணே. நீயே பாத்துறா. ஐயோ சரி அண்ணே, சத்தத்தையே காணோண்ணே. போயிடுச்சு போல இருக்கு. இதை அந்த பக்கம்டா. அண்ணே மெதுவா அடிக்குதுண்ணே. உசுறு இருக்குதுண்ணே. இப்ப என்ன பண்றது? உடம்ப சூடத்துனா எல்லாம் சரியா போயிடும். முதல்ல பாதத்தை தேய்ங்க. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதெல்லாம் எங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க. நீங்க தேய்ங்கண்ணே. என்னடா சூடு ஏற மாட்டேங்குது? எண்ணெய் போட்டு தேய்ங்கண்ணே. அப்படியா? இப்போ ஒரு காலு மட்டும் இல்ல, உடம்பு பூரா தேய்க்க சொல்லு. இந்த ₹1 வச்சுக்க. போதுமாடா இது? போதும். வேற எங்கடா தேய்க்கணும்? வேற எங்கேயும் தேய்க்க வேணாம், பாதத்தை மட்டும் தேய்ங்க. என்னண்ணா இது நூறு எண்ணெயை வச்சு தேய்ச்சிட்டீங்க, போய் நிறைய எடுத்துட்டாங்க. போதும்டா. நான் சொல்றதுக்கு என்ன, சும்மா தெரிஞ்ச மாதிரி பீத்திக்கிட்டு. ஏன்டா இப்படி கோச்சுக்கிற? சரி என்ன அம்மா அந்த ஆளே தேய்க்கிறேங்கிறாரு, நீ ஏன்டா வேண்டாங்க? ₹1 பாதம் வரைக்கும் தான். சரி ₹10 வச்சுக்க. உள்ளங்கால இருந்து உச்சி வரைக்கும் தேய்க்கணும். அண்ணே அங்க சூடதுனது போதும், இங்க தேய்ங்க. இங்கயா? ஆமா. சரி நவரு. ஏய் பச்சுக்குள்ள பாத்தியா? ஒண்ணும் தெரியலையே. அப்புறம் என்னாச்சு சொல்றேன். அந்த ஜட போட்ட பொண்ணுக்கு பின்னால ஒருத்தன் பம்பராம் பாரு. அம்மா ஏய் வாடி போய் டீ சாப்பிடலாம். ஐயோ எனக்கு வேண்டாம், நீ போய் சாப்பிடு. சரி இந்த நான் போய் சாப்பிட்டு வரேன். அவன் யாருன்னு தெரியுதா? தெரியலையே. அட என்னப்பா 250 நம்ம கடையில கடன் வச்சுட்டு ஓடினானே அந்த கேடி இவன். அவனா இது? கடன் வாங்கும்போது முடி இருந்தது, திருப்பி கேட்டுருவாங்களோன்னு மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கான். 250 கடனுக்கே இவன் மொட்டை போட்டிருக்கானே. இதுவே 2500 கடனா இருந்தா திருப்பதிக்கே மொட்டை போட்டு திருப்பதிக்கு நாமத்தையும் போட்டிருப்பான். ஒரு டீ கொடுங்க. என்னங்க டீ மட்டும் தானா? வடை போண்டாலாம் வேண்டாமா? ஒண்ணு வேண்டாம். ஒரு டீ குடிக்கவா இவ்வளவு பெரிய பஸ்ல இருந்து இறங்கி வந்தீங்க? பாவ காசு இல்ல போட்டிருக்கேன். அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. என்ன செய்யலாம்? வாயை பொத்தி தூக்கிட்டு போய் கண்ணெல்லாம் கட்டிட்டு தென்னந்தோப்புல மொத்த துணியை உருவி உருவிட்டு அதே உடம்போட தென்னை மரத்துல ஏற சொல்லலாம். ஏற சொல்லி அங்கிருந்து 2 தேங்காய் பிடிங்கி போட சொல்லலாம். அப்பதாப்பா இவனுக்கு எல்லாம் புத்தி வரும். சிந்தாமணி நீ அந்த டீ கடைக்காரங்கிட்ட ஏதாவது கலட்ட பண்ணியா? இல்லையே. ஏன்? உன்னை வாய் பொத்தி தூக்கிட்டு போய் தென்னை மரத்துல கட்டி வச்சு மொத்த துணி உருவி இன்னும் என்னென்னவோ பண்ண போறாங்களாப்பா. அந்த மொட்டை பையில போய் புடிச்சிட்டு வந்துட்டுமா? இப்ப வேண்டாம். அவன் கூட பொண்டாட்டி குழந்தைங்கள வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தனியா வரும்போது பிடிச்சிக்கலாம். யார் யார என்ன பண்றாங்கன்னு பாருப்பா. புறப்படுது. திருமுகம் காட்டி தீவினை நீக்கும் ஒரு தரம் வச்சுட்டாருடா. மணி சத்தப்பா. மணியா? நான் பாம்பு தான் வச்சுட்டான்னு நினைச்சேன். இத்த சோட்டை எதுக்கு இங்க கட்டி தொங்க விட்டுருக்கானுங்க? முருகா. ஏமா இது என்ன கோவிலா? கேபரே டான்ஸ் ஆடுற ஹோட்டலா? கண்ணை மூடிட்டு முருகன் நினைச்சா முருகன் ஞாபகத்துக்கே வரமாட்டேங்கிறான். கண்ட கண்ட கருமாந்திரம் எல்லாம் கண்ணு முன்னால வந்து நிக்குது. கோவிலுக்கு வர்ற பொம்பளைங்க எல்லாம் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்கம்மா. அரகர 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 அரோகர அரகர 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 அரோகரா அரகர அரகர அரோ. ஏய் எவன்டா கடையில? யாரா உள்ள? சாங்கானு போடுறா, லைட்டானு போடுறா. இதுல யாருக்குடா ஸ்டாங்கு, யாருக்குடா லைட்டு? எனக்கு ஸ்டாங்கா போடுற, இவனுக்கு லைட்டா குடுறா. ஸ்டாங்கு லைட்டு எங்கடா மேல? என்னடா கேட்ட? டீ கேட்டுங்க. எப்படா கேட்ட? ஸ்டாங்கா ஒண்ணு குடுறா, லைட்டா குடுறான்னு. படா நீ எவ்வளவுடா? 1.25 ரூபாய். நீ குடுக்கிற 1.25 ரூபாய்க்கு என்ன எத்தனை தடவை டாப் போட்டு கூப்பிடுவேன்? அப்படியே கூப்பிட்டு பழக்கமாயி போச்சுங்க. என்னடா பழக்கம்?
எங்க கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டே கலெக்டர் கூப்பிடு, இன்ஸ்பெக்டர் போயிட்டே இன்ஸ்பெக்டர் கூப்பிடு, மந்திரி போயிட்டே மந்திரி கூப்பிடுறியாடா? நாயே, இது டீ கடைங்காட்டி பரவாயில்ல, கசாப் கடையில போய் எனக்கு தலைய போடுறா, அவனுக்கு 2 காலை போடுறான்னா என்னடா ஆவீங்க? இந்த மாத்தாண்டா போவீங்க நாயங்களா? இனிமே நாட்டுல எது கேட்டாலும் மரியாதையா கேட்டு பழகுங்கடா. என்ன வாழைப்பழம் வேணும்னா எப்படி கேட்ப? வாழைப்பழம் கொடுங்க சாருங்க. கத்திரிக்காய் வேணும்னா கத்திரிக்காய் கொடுங்க சாருங்க. இட்லி வேணும்னா இட்லி கொடுங்க சாருங்க. கேப்போம் பொண்டாட்டிய கூட என்னங்கன்னு தான் கூப்பிடணும். போங்கடா போங்கடா. என்ன மகளா இது? விடுப்பா விடுங்க, நான் அவனை பாத்துறேன். சரி வாணி, இங்க யாருக்காச்சும் வேணுமா? அம்மையார் ஏன் இப்படி இருக்காங்க? ஐயோ சரி, நீ காசு கொடுக்க வேண்டாம் போ. மாவாய் போச்சு. சரி சரி சரி. கண்ணு இத கொஞ்சம் தூக்கு. இரு தூக்கி விடுறேன். விடுவா. பாட்டி, என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு கேட்டு வரேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? அட போப்பா, எம்ஜிஆரே என்ன கண்ணால முத்துக்கிறேன்னாரு, நான் தான் வேண்டான்ட்டேன். உனக்குன்னு எவன் கொடுத்துட்டாடோ? போ. என்ன என்ன கடை வச்சிருக்க? டீ கடை. என்ன பழம்? பலாப்பழம். கிண்டல் பண்ணியா? நீ என்ன கிண்டல் பண்றியா? அட வாழைப்பழம்யா. டேய் தெரியுதுடா, அப்புறம் என்ன கேக்குற? இந்த பழத்தை என்னால திங்க முடியல. எங்க வாயை காட்டு. இந்த வாயை வச்சிட்டு நீ எல்லாம் வாழைப்பழம் சாப்பிட ஆசைப்படலாமா? அப்ப நாங்க வாழைப்பழம் நீங்க எப்படி? பழனிக்கு போ, பழம் சாப்பிடணும் ஆசையா இருந்தா அங்க பழத்தை பஞ்சாமிர்தமா கரைச்சு வச்சிருப்பாங்க. இந்த வாய்க்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பஞ்சாமிர்தம். வாங்கி ஒரு கையில ஊத்தி ஒரு நக்கு நக்கிட்டு போடா. அப்ப இது என்ன பண்றது? போட்டாங்க. இந்தாடா நீ தின்றா. டேய் இங்க வாடா, உனக்கு நான் சின்சியரா அட்வைஸ் பண்றேன். இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லைனையே நீ கிராஸ் பண்ண கூடாது. டேய் தேஞ்சு போன 50 பைசா மாதிரி மூஞ்சி வச்சிட்டு கொஸ்டின் பண்ற. போடா ராஸ்கல். யோ, உங்க கடை டீ நல்லா இருக்குமா? ஏன் நல்லா இருக்காதுன்னு எந்த பண்ணாடையாவது சொன்னானா? ஜிடி நாயுடு தெரியுமா விஞ்ஞானி? அவர் ஃபார்முலா கடை இது. அவர் ஒரு பழத்துல பல வெரைட்டி டேஸ்ட் வச்சாரு. எங்க கடை டீ இருக்கே ஏகப்பட்ட டேஸ்ட். ஒரு டீ எடுத்து ஒரு வா குடிச்சா டீ மாதிரி இருக்கும், அடுத்த வா குடிச்சா காபி மாதிரி இருக்கும், இன்னொரு வா குடிச்சா ஓவல் கொக்கோ மாதிரி இருக்கு. உங்களுக்கு எத்தனை டீ வேணும்? 2. மாஸ்டர் 2 டீ ஆர்டர். கேள்விப்பட்டிருக்கியா? அவர் இந்த ரோட்ல போகும்போது கம்பல்சரியா நிறுத்தி 2 கப் டீ சாப்பிட்டு தான் போவாரு. டேஸ்ட் கன்ஃபார்ம் இங்க வா. தெவிட்டாத இசை வெள்ளம் பாடியுள்ளோர் பூர்ணிமா. கொண்டு போய் கொடு. சீக்கிரம் கொண்டாயா. இசை ஏற்பாடு புரியுது. டிங் டாங் டிங் பாடல்கள் கேசட்டில். என்னமோ பெருசா அவர் சாப்பிட்டு இவர் சாப்பிட்டு அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்படிதான் ஊர் ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களா? இது பாரு, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கூப்பிடுவேன், போலீஸ கூப்பிடுவேன், இந்த இடத்தையே காலி பண்ண வச்சிருவேன். என்ன யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? யோ, என்னைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நாக்க புடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேளுங்கயா. யோ, நாக்க வேண்டாலும் புடிங்கய்யா, ஆனா 4 வார்த்தை மட்டும் கேட்றாதீங்க. உங்க வாய் நாத்த என்னால தாங்க முடியாதுயா. இவ்வளவு பெரிய பூச்சி விழுந்திருக்கு, கண்ணு தெரியல? இவ்வளவு பெரிய கண்ணாடி போட்டு உனக்கே கண்ணு தெரியலன்னா இவருக்கு எப்படியா தெரியும்? எனக்கு என்ன ஆச்சுன்னா என் பொண்டாடி யாரையா பதில் சொல்வா? உன் பொண்டாடி அண்ணா நான் என்னங்கண்ணா சொன்னேன்? டேய் அண்ணா, 2 பேருக்கு 7 வயசாச்சு, புத்தி உங்களுக்கு இல்லைங்கண்ணா. டீயை குடிச்சு பார்த்து போட்டு தானே அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அண்ணா அப்படி குடிச்சா அதை எச்சிட்டீங்கண்ணா. யோ, இதுக்கெல்லாம் தண்டனை என்னன்னு தெரியுமா? 14 வருஷம் கொலை கேஸ்க்கு சமம். ஐயோ, இந்த கடைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்க. நான் வேலைக்கார பையன், மாவாட்டுவேன், தண்ணி எடுத்து வைப்பேன், அவ்வளவுதானுங்க. ஓனர் இவர் தாங்க. கந்தசாமி, இவ்ளோ கேட்டுட்டு இருக்கேன், மர மாதிரி நின்னுட்டு இருக்க. ஒண்ணு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உன்னை காப்பாத்துச்சு. இதெல்லாம் ஒரு வழி பண்ணிருப்பேன். இதுக்கு தான் சொல்றது, பாலை வாங்கணும்னா அதுல பூச்சி மருந்து அடிச்சிருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? பூச்சி மருந்தா? ஆமா, அத பால்ல கலக்குறதா? பால்ல. ஓ, அது வயல்ல கலக்கிறது. டமா 18 டீ போடுமா. 18ங்களா? ஆமா. 18. ஏமா டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறம் கணக்கு பாருமா. சரிங்க. அது சரி, இப்படி டீ போட்டா பொழுது விடிஞ்சிடும். அட வேற கடைக்கு போலாம் வாங்க. ஐயோ வேணாம். போலாம் போலாம், மனுஷன் நிக்கிறதுக்கே நேரம் இல்ல. ஏங்க இருங்க, ஒரு நிமிஷம் வந்து போட்டு ஒரு நிமிஷம். வண்டி நவரவே மாட்டேங்குது. வாடா வா. நீ என்ன பிரைம் மினிஸ்டர் பிஏவா? இல்லங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டு போக கூடாதா? போடா போய் டீ சாப்பிடு. ஏய், போ போய் டீ சாப்பிடு.
போ டீ சாப்பிடு போ. லைன் லைன் லைன். அங்க பார் சூப்பர் மாஸ்டர். ஐயோ வணக்கங்க. கடவுள் நம்மள என்ன ரேஞ்சில கொண்டு போய் வச்சிருந்தாலும் பைலரிங் கிளாஸையும் பார்த்தோன்னே கை ஆட்டோமேட்டிக்கா போயிருதுல்ல. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே 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 சரி நண்பரே. என்ன ப்ரூஸ்ட் டீ குடிச்சிட்டு வர்றேன். ப்ரூஸ்ட் டீ குடிச்சிட்டு வர்றேன்ப்பா. என்ன ப்ரூஸ்ட் பெருசா டீ பெருசா? ப்ரூஸ்ட் குடியா. இதுக்கு முன்னால நீ பூஸ்ட் சாப்பிட்டிருக்கியா? சாப்பிடாம கேட்பாங்க. பூஸ்ட் என்ன கலரு? ரத்த கலரு. இன்னைக்கு கொலை பண்ணாம நான் உன்னை விட மாட்டேன். அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்து ஓடி போயிரு நாயே. காலையில இருந்து வயித்துக்குள்ள எலி கரண்டர் மாதிரி கரபுரா கரபுரான்னு ஒரு சத்தம். நம்ம கடையில இருந்து 2 மசால் வடை எடுத்து தின்னுட்டேன். இந்த பாரு நம்ம கடை மசால் வடைய இனிமே நான் திங்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டப்பா. கன்சமே அந்த பொண்ணோட உதட்டு பாத்தியா? எந்த பொண்ணு? அதான் நம்ம கடையில் தகராறு பண்ணுச்சு. ரொம்ப சிவப்பா இருக்குல்ல? சிவப்புனா வெள்ளை கரைச்சி உதட்டு மாதிரி. ஆட நீ நம்பாதப்பா இந்த காலத்து பொண்ணுங்கள எல்லாம். ஏன் அவளுங்க எல்லாம் உதட்டுக்கு செக்க செவேன்னு சாயத்தை பூச்சி ஏமாத்திடுவாளுங்க. நீ ஏமாந்துறாத. அப்படியெல்லாம் இருக்காதுப்பா. அந்த பொண்ணு முகத்தை பார்க்கும் போது எவ்வளவு லட்சணமா இருந்தது. அப்படியா? அது மட்டுமா அவன் நடக்கும்போது எவ்வளவு நளினமா இருந்து தெரியுமா? எப்படி? இப்படியா இப்படியா? போப்பா. அட நீ எப்ப வைக்கப்படுற? நாளைக்கு அந்த பொண்ணு கடைக்கு வந்தா பல்லு இடிச்சிட்டு நிக்காத முறப்பாயிரு. ஓரக்கண்ணால வேணா பாத்துக்க. போய் ஒரு பொண்ணெல்லாம் செட்டப் ஆக வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. ஏப்பா அவசரப்படுறீங்க? இந்த மாதிரியா இன்னொரு தடவை அந்த பொண்ணு டீ கடையில வந்து கலாட்டா பண்ணா ஏண்டி என் கடைக்குள்ள வந்து கலாட்டா பண்றேன்னு இங்கெல்லாம் பிடிக்க முடியாது. இங்க பிடிக்க மாட்டியா? அப்ப அங்க வாழைத்தோப்புல வச்சு புடி. முடியாதுப்பா. கடையில வந்து எவ்வளவு கலாட்டா பண்ணிருக்காவா? முடியாதுப்பா. இல்ல நீ பிடிக்கிற அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பாக்குறேன். மறுபடியும் தகராறு பண்ண வேண்டாயா? தாக்கே தாக்கே விடாத தாக்கே. அப்படி தாக்கே. ஏன் கடல்ல வந்து கலாட்டா பண்ண? அது ஏன் தப்பு இல்ல. பின்ன ஒப்பம் தப்பா? சொல்லு. மச்சம் பண்ற தப்பு. மச்சானா அவன் வேறயா? அந்த நாய் கிட்ட சொல்லி வை. மூஞ்சி தரையில வச்சு தரத்தரான்னு தேடி போடுவேன். அது இல்ல மச்சம். மச்சம் என் உடம்புல 8 மச்சம் இருக்குது. 8 மச்சம் இருக்கிற பொண்ணுங்களா இப்படித்தான் கலாட்டா பண்ணுவாங்க. இப்ப என்ன பண்றது? உலகத்திலேயே மொத அதிர்ஷ்டசாலி நீ தான். 8 மச்சத்தையும் காமி. அப்பதான் விடுவோம்னு ஒரு அதிரடி தாக்கு தாக்கு. 8 மச்சத்தை காட்டு. அப்பதான் உன்னை விடுவேன். அவ்வளவுதானே? வா. ஏய் மச்சமன டீ கடை வரைக்கியா இவ்வளவு வீசா காட்டன்னு கூட்டி போறா? மச்சத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டல. சீக்கிரம் வாயா. நானும் பார்க்கணும். அந்த ஆளு அந்த பக்கம் திரும்பி நிக்க சொல்லு. அப்பதான் நான் காட்டுவேன். இந்த பாருமா உலகத்திலே நீ மாலை கண்ணுக்காரனை பாத்திருப்ப. எனக்கு தண்ணியை கண்டாலே கண்ணு தெரியாது. என்ன நம்பி நீ காட்டு. நான் காட்ட மாட்டேன். கந்தசாமி நீ கொஞ்சம். கிருஷ்ணசாமி வேல்லே ரியல் ஜென்டில்மேன் நான். பாரு 1 2 பெருசா 3 4. அடடா பின்மண்டையில எனக்கு ஒரு கண்ணில்லாம் போச்சே. 5 தண்ணி தெளிச்சாலாம் எழுந்திருக்க மாட்டாரு. தூக்கி குளத்துல போடு. மயக்கத்தை தெளிய வச்சிருக்கேன். நாளைக்கு வந்து அந்த 2 மச்சத்தையும் காட்டி போயிரு. என்னப்பா அங்க பாரு. இல்ல இல்ல மொட்டை 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 மொட்டை. தகல் பாஜா வேலை கிட்ட வச்சுக்காத. வேண்டாம் உண்மை கேளு. மொட்டை மண்டை பல்ட்டி அடிக்கிற நீ இது மாதிரி எத்தனை பல்ட்டி ஹை ஜம்ப் லோ ஜம்ப் எல்லாம் அடிச்சவனா தெரியுமா? அடிமா அவனை. அண்ணே குத்துறனே அண்ணே குத்துறனே அண்ணே அண்ணே குத்துறனே. ஏன்டா டேய் முந்தா நாள் நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. அன்னைக்கே என் கையில மாட்டிருந்தேன்னா தென்னந்தோப்புக்குள்ள தூக்கிட்டு போய் மொத்த துணியை உருவி பெண்ட் எடுத்திருப்பேன். எடா காசு எடா.
இருக்கிறது 50 ரூபாய் தானே. இப்ப இத வச்சுக்கோங்கண்ணே, மீதி அப்புறமா கொடுத்துறேண்ணே. எப்படி தர மீதி? இப்பதானே வேலைக்கு சேர்ந்திருக்கேன். மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிற? 500 ரூபாய் சம்பாதிக்கிறேனே. அப்ப இந்த 450 ரூபாயில எப்படி குடும்பத்தை நடத்துவ? ஊர்ல நம்மள மாதிரி இடிச்சு வாயனுங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களை எல்லாம் வரிசை அடிக்கிறதா? சரி, இதை நீயே வச்சுக்க. ஜாஸ்தி சம்பாதிக்கும் போது கொண்டு வந்து கொடு. என்ன? போ. டேய், இந்த பார், இதையும் வச்சுக்க. குடும்ப கஷ்டம் தாங்க முடியலன்னு வையே, இதுலயே தொங்கிரு. ஐயோ பாவண்டி, நல்ல மனுஷன் கிட்ட போய் தகராறு பண்ணிட்டோம். டேய் கிருஷ்ணசாமி, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்னம்மா, என்ன விஷயம்? உனக்குன்னு இருக்கிறது இந்த கடை ஒண்ணுதான், அதையும் அடமானம் வச்சுதான் உன் தங்கச்சிக்கு நகையும் துணி கொண்டு வந்திருக்கியாமே. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? நம்ம தகுதிக்கு இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொன்னேன், கேட்கல. இப்ப கடை நல்லாடு. ஏமா, இத சொல்றதுக்காகவே எவ்வளவு தூரம் வந்தே? அம்மா, எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி, அத ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா போதும். இந்த கடை என்ன, இந்த மாதிரி 10 கடை வாங்குவேன். நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ. என்னமோ செய். என்னம்மா? இன்னைக்காவது நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேரு. வரப்போமா. இப்ப என்ன பண்ண போறேன்னு பாரு. வேண்டாண்டி, விட்டு சும்மா இரு. யோ, என்னையா டீல சர்க்கரையே இல்ல? என்னம்மா சொல்ற? டீலே சர்க்கரை இல்லையா? நான் தான் 2 கரண்டி போட்டேனே. அப்ப எப்படியா இல்லாம போவோம்? நான் தான் போட்டேன்னு சொல்றேன்ல. அப்போ நான் என்ன பொய்யா சொல்றேன்? எங்க இந்த டீல சர்க்கரை இல்ல தானே? இது டீயே இல்லம்மா. கேட்டியா? ஏன் போய் சொல்ற? கந்தசாமி, கொஞ்சம் பார்ப்பா. டேய், உனக்கு நாக்கே இல்ல, அப்புறம் எப்படி சர்க்கரை பத்தி தெரியும்? சும்மாடா. சரி, எதுக்குமா உன் இந்த வாப்படி? யோ, நிறுத்தியா. இதுல சர்க்கரை போடுறத பத்தி பிரச்சனை இல்ல, சர்க்கரை இருக்கா இல்லையாங்கறத பிரச்சனை. இந்தா குடிச்சு பாத்துட்டு சொல்லு. கொண்டாமா, நீ குடிச்ச டீயே நான் குடிச்சு பாத்துட்டு சொல்றேன். ஆமாமா, வாமாமா, இந்தாமாமா, போடா. யோ, நிறுத்தியா. இந்தா குடிச்சு பாத்துட்டு சொல்லு. போடியா. யோ, சும்மா பார்க்காம குடிச்சிட்டு சொல்லியா. என்ன கிருஷ்ணசாமி, பொம்பளை கையால வாங்கி சாப்பிடுறதுக்கு நாட்டுல ஒவ்வொருத்தனும் அலையோ அலைன்னு அலையறான். நீ அலையாம கொள்ளாம தானா வருது. வாங்கி அடி, அடிச்சு பார்த்து சொல்லு. குடியா. குடிக்கிறாரு. இந்த டீல சர்க்கரை இருக்க? இப்ப இருக்குங்க. ஏன்னா இதுல என் உதடு பட்டிருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா? மந்திரி ஐயா இல்லைங்களா? இதுக்கு முன்னால் நீ மந்திரியை பார்த்தது இல்லையா? அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? என்ன பார்த்ததுக்கு அப்புறம் மந்திரி யாருன்னு கேட்டதுனால என்ன பார்த்துட்டேன்ல, அப்புறம் அவரை பார்க்கவே வேண்டாம். நான் தான் அவர், அவர் தான் நான். ஐயா, எனக்கு ஒரே ஒரு பொண்ணுங்க. அதை நான் கட்டிக்க மாட்டேயா. அதுக்கு இல்லைங்க, அந்த பொண்ணை எம்பிபிஎஸ் டாக்டருக்கு படிக்க வைக்கலாம்னு எனக்கு ஒரே ஆசை. ஓ, தாராளமா யார் வேணாலும் ஆசைப்படலாமே. ஐயா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எனக்கு அந்த சீட்டு கிடைச்சிருங்க. இத போய் நான் ஐயா கிட்ட சொன்னேன்னா என் சீட்டு கிழிஞ்சிடும். நீங்க மட்டும் அந்த சீட்டை எனக்கு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தாங்க. 5 லட்சம்? என் வாழ்க்கையில நான் பேப்பர்ல கூட எழுதி பார்த்தது இல்லையா. ஐயோ, யோ, சீக்கிரம் மூடியா, எனக்கு ஜுரம் வந்துட போகுது. யோ, எடுத்துட்டு போயா, நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன். வரங்க. ஐயோ, 5 லட்சம், 500, 1000, 5000, 100, 50,000, 10. ஐயோ, வழுக்க மாட்டேன், ஃபுல்லா குழப்பிட்டு போயிட்டான்டா. ஐயோ, 5 லட்சம், 5 lakhs. என்ன குட்டி போட்ட போன மாதிரி துடிச்சிட்டு இருக்க? என்ன இப்ப வடை முக்கியம் தானா? இது தினம் திங்கிறதானே? நாளைக்கு ஒரு வடை திங்க கூடாதா? நான் சொல்றது கேக்குறீங்களா கொஞ்சம்? என் நண்பன் ஒருத்தர் ரொம்ப ஏழையா, அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை டாக்டருக்கு படிக்க வைக்கலான்னு மனக்கோட்டை கட்டியா என் வீட்டு கதவை வந்து தட்டிட்டாயா. நானும் அவன் மேல பரிதாபப்பட்டு அந்த சீட்டை உனக்கே வாங்கி கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். நீங்களும் என் மேல பரிதாபப்பட்டு அந்த சீட்டை வாங்கி கொடுத்துருங்க ஐயா. அந்த பொண்ணு உண்மையிலேயே நல்லா படிச்சு மார்க் வாங்கியிருந்தா சீட்டு தன்னால கிடைக்கும். அது எங்களுக்கு தெரியுங்க. நீங்க வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா? அடச்சே, இதுக்கு தாயா வசதியானவங்க எல்லாம் மந்திரி ஆக கூடாதுங்கிறது. சிங்கிள் டீக்கு சிங்கி அடிக்கிறவன் மந்திரியாக இருந்தா இந்நேரம் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டியிருப்பான். பக்கத்திலேயே நானும் ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் கட்டி ஏகபோகமா வாழ்ந்திருப்பேன். இந்த எலெக்ஷனோட இந்த ஆளை விட்டு எஸ்கேப் ஆயிரணும். லஞ்சம் கிஞ்சன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த உன்னை நானே புடிச்சு உள்ள தள்ளிடுவேன். என்னது? அரை இட்லி அரை வடையோட வயிறு நிறைஞ்சு போச்சு. என் வயிறு நிறைய மாட்டேங்குது.
மொட்டை பையன் போட்டி நிறைய பணத்தை காட்டிட்டு போயிட்டா ஐயா வாழ்க்கை சொல்லல. சின்ன வயசுல இருந்து உங்க வீட்டுல வளர்ந்தேங்கிற முறையில சொல்றேன். இதுக்கெல்லாம் நீங்க தான் வரணுமா? நம்ம வீட்டுல நிக்கிறானே செக்யூரிட்டி, அவங்ககிட்ட சொன்னா வாங்கிட்டு வந்து தர மாட்டானா? நான் ஒரு பிஏ, இதுக்கு உங்க கூட வரணும். ராமசாமி, வர்றதும் வராதும் ஓ இஷ்டம். ஏன் துணியை நான் தான் துவைச்சுக்கணும், நான் சாப்பிடுற காய்கறியை நான் தான் வாங்கணும். அப்ப சமையலே நீங்க தான் செய்யணும். அதுக்கு மட்டும் ஏன் வேலைக்காரி வச்சுக்கிறீங்க? மந்திரி பதவி கிடைச்சதுங்கிறதுக்காக கார்ல போய் பெரிய பெரிய கட்டடங்களை திறக்கிறத விட இந்த மாதிரி இடங்களுக்கு நாமளே நேரடியா வந்தோம்னா ஜனங்களுடைய நிலைமை தெரியும், விலைவாசி நமக்கு புரியும். மக்கள் எப்படி போறா உங்களுக்கு என்னங்க? மத்த மந்திரி எப்படி போறாங்கன்னு கவனிங்க. மந்திரிங்கெல்லாம் காண்டசாவல போறாங்க, அவங்க பிஏக்கள் எல்லாம் மாருதி கார்ல போறாங்க. நீங்க மந்திரி காயிலாங்கட சைக்கிள் ஊட்டிட்டு போறீங்க, உங்க பிஏ நான் பின்னால் நடந்து வர்றேன். கட்சு வாங்குங்கோ, கட்சு வாங்குங்கோ. ஏன் ஏல விடுற மாதிரி கத்துற? மெதுவா பேசி. கட்சு வாங்குங்கோ, கட்சு வாங்குங்கோன்னு நானும் 6 மாசமா சொல்றேன். கேக்குறீங்களா? நீங்க இந்த பிஞ்சு போன செருப்பு போட்டே நடந்துகிட்டு இருக்கிறீங்க. கலர் கலரா சால்வ வாங்கி போத்துங்கோ போத்துங்கோன்னு நானும் சொல்றேன். கேக்குறீங்களா? 2.25 ரூபா மீட்டர் இந்த கதர் துணியை வாங்கி சோப்பு விளம்பரத்துக்கு போட்ட மாதிரி போட்டுட்டு வர்றீங்க. மந்திரி நீங்க உங்க பவரை யூஸ் பண்ணி கைய நீட்டி ஏதாவது வாங்கினா தானே நாங்க பிஏ சைடுல ஏதாவது வாங்க முடியும். ராமசாமி, கையில என்ன? பையே. பையில என்ன? கையே. கையில என்ன? பையே. பையில என்ன? கையே. பைக்குள்ள என்னையா? ஆனா அது வேற ஒண்ணும் இல்லைங்க, வெளியில கொட்டுற காய்கறி எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன விஷயத்தை எல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. அதை கொடுத்துரு. இப்ப இதை நான் வாங்கணும்னே பெரிய கோடி சொன்னாங்க போறேனா? முதல்ல அதை கொடுக்க போறியா இல்லையா? புரியாத கூட வந்தே தப்பியா?